வணக்கம் மேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது செவ்வாய் வந்து உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் வந்து 4 நீச்சமாக இருக்குது. அதுவும் சனியுடைய சாரத்தில் வக்கரமாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள். ஸோ 8ஆம் அதிபதி நீச்சம் மற்றும் வக்கரமாகும்போது கொஞ்சம் மனஸ்தாபம் தாயார் மூலமாக சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ கிளாஷஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான செவ்வாயுடைய சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ அது வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். 10லேருந்து சந்திரனுடைய சாதனம் சிறப்பான பலன்கள். நல்ல நிலம் பூமி வாங்குவதற்கான வாய்ப்புகள், ஏதாச்சும் வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாச்சும் நிலபுலங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்குது. அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ். வியாபார ரீதியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சித்து பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது 8ல் இருக்குங்க. ஸோ 8ல் வந்து சனியுடைய சாரத்தில் போகும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் மாற்றங்கள், திடீர் பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு வந்து வேறொரு வேலை, நல்ல ஒரு பெரிய வேலை திடீர்னு கிடைச்சா அதில் வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஏன்னா வந்து இந்த 8, 11 இதெல்லாம் வந்துன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள். ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து அழகாக ஒரு சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட்டு, சின்னதாக நல்லா புரிஞ்சுக்கணும், சின்னதாகிறது வந்து கோடு போட்டு கொடுத்துட்றேன். ஸோ வந்து லாட்டரி டிக்கெட் வாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நான் வந்து நல்ல பெரிய ஒரு அங்கீகாரத்தோட ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தோட ஒரு பெரிய பதவியில் போய் உட்காரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் ஒரு வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்றங்கள்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக, அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 5ஆம் அதிபதி கேதுவுடைய பக்தி ரீதியான விஷயங்களில் நிறைய வந்து பக்தி ரீதியான விஷயங்களில் வந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் சூரியன் கேதுவில் போகும்போது வேலையில் இருக்கிறவங்க வந்து மேல் அதிகாரிகள் வந்து சின்னதாக வந்து ஒரு நிறைய நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் வந்து 6, 8, 11, 9 வேலையில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பணம் மாற்றங்கள், ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கடன் கேட்ட இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல யோகங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது பூமி நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் நீச்சமாகி அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏதாச்சும் வந்து நிலபுலன்கள் கேஸு ஏதாச்சும் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்டில் போய் வந்து நீங்கள் பேசும்போது அது கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். மற்றபடி வந்து அது வந்து 8, 11 ஒரு சம்மந்தப்படும் போதே வந்து திடீர் யோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கு வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா வந்து இது ஒரு காம்பினேஷன் இருக்குது, செவ்வாய் மற்றும் சனி ராகு, இது ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனம் ஓட்டுறது, யார்கிட்ட பேசும்போதும் ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பிடிவாதங்கள் இருக்கும், அப்பாக்கு மூலம் ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேற்படிப்புக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நல்ல உகந்த காலம், இப்போ ட்ரை பண்ணுங்கள். அது வரும் காலங்களில் வந்து பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும் தொழில் பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்க இப்போ பார்த்து வர பொது பலன்கள், இனிமேல் பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் பாசசால ஒரு கொஞ்சம் நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் பார்த்து ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தின்னு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது 9, 10 தொழில் ரீதியான விஷயங்களும் சரி வேலை விஷயங்களையும் சரி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து 4ல் வந்து நீச்சமாகிறது சனியுடைய சாரத்தில் போகும்போது விபரீத ராஜயோகங்கள் சொத்துக்கள் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்குன்னா இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்லேயோ இல்லை உட்காந்து பேசியோ தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் இழுபறியாக போய் சரியாகும் இல்லையா, பட் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் பெரிய லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் போது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபத்தினா குரு வந்து 9, 12 மற்றும் அதிபதியாக இருந்த ஒரு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பார். இருந்தாலும் வந்து ஒரு வேகம் வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வேகத்தில் வரும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபத்தினால் நல்ல லாபங்கள் தொழில் நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஆனால் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுத்துரும். உள்ளூரை வந்து கொஞ்சம் செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போய் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பெரிய ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது ஒரு தவறான ஒரு கெட்ட சவாசமும் கூட வந்து நிற்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க தொழில் ரீதியான விஷயங்களில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது விஷயங்கள் வந்து என்னென்னா அந்த ரீதியில் போகும்போது கொஞ்சம் இடமா வந்துடும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா செவ்வாய் சந்திரன் போது அந்த மாதிரி ஆட்கள் வந்துடுவாங்க. சுக்கிரன் செவ்வாய் போதும் கொஞ்சம் அந்த சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும். ஸோ அதனால் பார்த்து நடந்துங்க. ஸோ ஏன்னா அந்த சந்திரன் வந்து இருக்கிற இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கனால அந்த ஒரு பிடிவாதங்கள் சில நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்லாம் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூனியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்ட்ரக்காகி நிற்கிறது ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது திடுக்குன்னு உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி ஃபீல் ஏதோ என்னன்னு சொல்ல தெரியலைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும் ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியுமானா உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன் சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும்? ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்குமானா உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அது முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான பலங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.